அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய மாணவ செல்வங்களுக்கு இன்றைக்கு நம்ம ஆங்கில மொழியில ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பேச போகின்றோம். நாம் அன்றாட வாழ்க்கையில் நாம் பயன்படுத்துகின்ற ஒரு முக்கியமான விடயத்தை தான் இன்றைக்கு நம்ம பேச போகின்றோம். ஓகே, வாருங்கள். ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஜஸ்ட் நவ், எல்லாருக்கும் தெரியும் ஜஸ்ட் நவ் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா இப்பதான். என்ன ஜஸ்ட் நவ்னு சொன்னா இப்பதான் வந்தேன், இப்பதான் நான் வந்தேன், இப்பதான் நான் போனேன், இப்பதான் நான் சாப்பிட்டேன். எங்கடா நீ இவ்வளவு நேரம் போனேன்? இப்பதான் நான் சாப்பிட்டேன். எங்க சாப்பிட்டியான்னு கேட்டாங்கன்னு சொன்னா ஒருத்தர் நம்ம என்ன சொல்ற, இப்பதான் சாப்பிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஓகே, அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். நம்ம அன்றாடம் பேசுகின்ற ஒரு முக்கியமான வார்த்தை தான் இன்றைக்கு நம்ம என்ன செய்யறோம், பேச போறோம். ஓகே, இன்றைக்கு பார்ப்போம். ஓகே, ஜஸ்ட் நவ் சொன்னா இப்பதான். என்ன அர்த்தம்? அது இப்பதான். ஜஸ்ட் நவ் அப்படின்னு சொன்னா இப்பதான் என்ன அர்த்தம் வரும். இந்த ஜஸ்ட் நவ் எங்க பயன்படுத்துறா பிள்ளைய நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இறந்த காலத்துக்கு மாத்திரம்தான் இந்த ஜஸ்ட் நவ் நம்ம பயன்படுத்துறோம். வேற எந்த டென்ஸுக்கு நம்ம பெருசா பயன்படுத்துறோம்ல. ஜஸ்ட் நவ் இறந்த காலத்துக்கு தான் நம்ம அதிகமா பயன்படுத்துறோம். ஓகே, இறந்த காலத்துல நம்ம பேசக்கூட சொல்றது பாருங்க. கமல் இப்பதான் போனான் பாருங்க, அவர்கள் இப்பதான் வந்தார்கள், நாங்கள் இப்பதான் சாப்பிட்டோம், நாங்க இப்பதான் ப்ரே பண்ணினோம், நாங்க இப்பதான் படித்தோம், நாங்க இப்பதான் தூங்கினோம் என்றெல்லாம் சொல்லும்ல நம்ம அன்றாட வாழ்க்கையில. அந்த வார்த்தைக்கு நம்ம பயன்படுத்துற வார்த்தை தான் என்னன்னு சொன்ன பிள்ளையே ஜஸ்ட் நவ். இப்ப பாருங்க, இந்த ஜஸ்ட் நவ் எங்க பயன்படுத்துறது பார்த்தோம்னா, நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லிட்டு இறந்த காலத்துக்கு தான் இது பயன்படுத்துற பாஸ்ட் டென்ஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுல ஃபார்முலா கவனிச்சுக்கணும் கொஞ்சம். சப்ஜெக்ட் வரும். முதலாவது சப்ஜெக்ட்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இதை பற்றி நான் ஸ்போக்கன் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் இன்ஷால்லா செய்ய இருக்கின்றேன். இன்ஷால்லா அந்த ஆன்லைன் கிளாஸ் அது ப்ரீ எஜுகேஷன் சம்மந்தமாக செய்ய இருக்கிறேன். இன்ஷால்லா உங்களுக்கு அந்த வீடியோக்களை அப்டேட் பண்ணிக்கொண்டே இருப்பேன். இன்ஷால்லா நீங்கள் பார்த்து சந்தோஷமாக ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் அவருடன் இருக்கின்றோம். கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த ஜஸ்ட் நவ் எங்க பயன்படுத்துன்னு சொன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒன்று முதலாவது சப்ஜெக்ட் வருவார். சப்ஜெக்ட் என்ன? ஐ, யூ, வி, தே, he, she, it இதெல்லாம் வருவாங்களா சப்ஜெக்ட். ஓகே, அப்ப சப்ஜெக்ட் வரால் சப்ஜெக்டை தொடர்ந்து verb to என்ன பிள்ளையே உங்களுக்கு தெரியும், பாஸ்ட் verb இறந்த கால வடிவம் verb to. ஸோ அந்த verb to பத்தி நம்ம தனியாக வீடியோ போடுவோம், சரியா? அப்ப verb to என்பது என்ன? இறந்த கால வடிவம். அதை தொடர்ந்து பிள்ளையே ஜஸ்ட் நவ் வரும், சரியா பிள்ளையே? இப்ப பாப்பா, நான் இப்பதான் சாப்பிட்டேன், என்ன காலம்? நான் இப்பதான் சாப்பிட்டேன். இப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்ப பாப்பா, கமல் இப்பதான் போனான். முதலாவது என்ன செய்யணும் பிள்ளை? நல்லா கவனிச்சுக்கோங்க. முதலாவது சப்ஜெக்ட் இங்க யாரு? கமல். அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, கமல். ரெண்டாவது என்ன? verb to போனான். verb தான போறீங்க நீங்க. verb இதுல என்ன? போனான். அப்ப போனான் என்பது என்ன? கோட பாஸ்ட் என்ன? went. சோ போனான் என்பதுக்கு என்ன சொல்லுவோம்? இறந்த காலத்து வடிவத்தில் went. கமல் went. ஓகே, எப்ப போனா? இப்பதான் ஏன் போனான்? அப்ப சொல்ல பாருங்க, கமல் went just now. கமல் went just now. கமல் இப்பதான் போனான். சொல்லுங்க, எங்க அம்மா இப்பதான் போனான். எப்படி சொல்ற? my mother just now. எங்க பாப்பா இப்பதான் போனார். my father went just now. எங்க அம்மா இப்பதான் சாப்பிட்டா. my mother ate just now. எங்கட தம்பி, எங்கட குட்டி தம்பி இப்பதான் டிவி பார்த்தார். எப்படி சொல்ற? இதை நீங்க கமெண்ட்ல போட்டுக் கொடுங்க, சரியா பிள்ளை? ஓகே, அவர்கள் இப்பதான் வந்தார்கள். நல்லா கொஞ்சம், அவர்கள் இப்பதான் வந்தார்கள். அவர்களுக்கு என்ன பிள்ளை சொல்ற? they. very good, excellent. they. நல்லா கொஞ்சம், அவர்கள் இப்பதான் வந்தார்கள். என்பது என்ன? இறந்த கால வடிவத்தில் இருக்கிறாங்க. அப்ப அதுல நிகழ்கால வடிவம் என்ன? கம் பாஸ்ட் என்ன? came. they came just now. they came just now. அவர்கள் இப்பதான் வந்தார்கள். they came just now. அவர்கள் இப்பதான் வந்தார்கள். அடுத்து பாருங்க பிள்ளை, நாங்கள் இப்பதான் சாப்பிட்டோம். சாப்பிட்டோம் என்னதுக்கு சொல்ற பிள்ளை? ate. eat past என்ன? ஓகே, நாங்கள் we ate just now. நாங்கள் இப்பதான் சாப்பிட்டோம். சொல்லுங்க,
அவர் இப்பதான் விளையாடினார். எப்படி சொல்லுவோம்? He played just now. அவர் இப்பதான் எழுதினார். எப்படி சொல்லுவோம்? He wrote just now. அவர் இப்பதான் ஓடினார். எப்படி சொல்லுவோம்? He ran just now. அவர் இப்பதான் வந்து பாட்டு பாடினார். எப்படி சொல்லுவோம்? He sang a song just now. நல்லா கவனிச்சுக்கோங்க பிள்ளைகள், கொஞ்சம் பார்த்து கொடுங்க. அவர் இப்பதான் என்ன செய்தார்? பாடினார். நல்லா பாருங்க. He sang. He sang just now. Just now. அவர் இப்பதான் பாடினார். அவர் இப்பதான் பாடினார். யா நம்ம சொல்றோம் இல்லையா பிள்ளைகள்? அவர் இப்பதான் எழுதினார். எப்படி சொல்லுவோம்? அவர் இப்பதான் எழுதினார். அப்ப ரைட் த பாஸ்ட்னா wrote. Wrote. Just now. விளங்குதா பிள்ளைகள்? ஓகே, இன்றைக்கு ஒரு ஷார்ட் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் இப்படி குட்டி குட்டி வீடியோக்களை நான் தந்து உதவுகிறேன். நிறைய பேர் பார்ப்பீங்க. உங்களோட சப்போர்ட் கட்டாயம் எங்களுக்கு தேவை. தயவு செய்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட் தந்து ஒரு லைக் ஒரு கமெண்ட் கட்டாயம் பண்ணுங்க. பிழைகள் ஒட்டிக்கலாம், ஏதா பிழைகள் இருந்தால் கட்டாயம் சொல்லுங்க, திருத்திக் கொள்றேன். ஓகே, நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.